தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். எடப்பாடி வீட்டில் பாஜக தலைவர்கள் ஆலோசனை. எடப்பாடி பழனிசாமி வீட்டில் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் ஆலோசனை என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம். பாராளுமன்ற தேர்தல் முன்பாகவே அதிமுகவுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் உறவு முறிந்துவிட்டது. இதற்கு காரணம் அண்ணாமலை என்று கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவை மிரட்டி பார்த்து தன்னுடைய கூட்டணிக்கு வர முயற்சி செய்தது. ஆனால் அதிமுக உதாசீனப்படுத்திவிட்டது. பாரதிய ஜனதா கட்சி 400 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்ற கருத்து கணிப்புகள் தெரிவித்தன. ஆனால் தற்போது உள்ள கருத்து கணிப்புகள் பாரதிய ஜனதா கட்சி 150 தொகுதிகள் கூட பிடிக்காது என்று தெரிவிக்கின்றன. பாரதிய ஜனதா கட்சி அறுதி பெரும்பான்மை பெறாவிட்டால் கூட்டணி கட்சிகள் துணையுடன் ஆட்சி அமைக்க முயற்சி செய்து வருகிறது. அல்லது இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சிகளை உடைத்து தன்னுடைய அணியில் சேர்த்து ஆட்சி அமைக்க முயற்சி செய்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் தமிழகத்தில் திமுகவை தன்னுடன் கூட்டணி சேர்க்க பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்தது. ஆனால் திமுக வருகின்ற மாதிரி தெரியவில்லை. இந்த சூழ்நிலையில் அதிமுகவை தன்னுடைய பக்கம் இழுக்க பாரதிய ஜனதா கட்சி முயற்சி செய்து வருகிறது. தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு 0 தான் கிடைக்கும் என்று கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. அதிமுக 10 முதல் 15 தொகுதிகள் வரை வெற்றி பெறலாம் என்று கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. ஆகவே அதிமுகவை தன்னுடன் கூட்டணிக்கு இழுத்து ஆட்சி அமைக்க பாரதிய ஜனதா கட்சி முயற்சி செய்து வருகிறது. இதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் இரகசிய பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய வீட்டில் பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்கள் எடப்பாடியுடன் இது சம்பந்தமாக ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது. பாரதிய ஜனதா கட்சிக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்காவிட்டால் அதிமுகவை கூட்டணியில் சேர்த்து கொள்ளப்படும், கூட்டணி ஆட்சி அமைக்கப்படும். அதிமுகவுக்கு 5 மத்திய அமைச்சர்கள் பதவி தரப்படும் என்று பாரதிய ஜனதா கட்சி ஆசை வார்த்தை கூறியதாக கூறப்படுகிறது. இதனை எடப்பாடி பழனிசாமி பொறுமையுடன் கேட்டுக்கொண்டதாகவும் மறுப்பேதும் சொல்லவில்லை என்றும் வாக்கு எண்ணிக்கை முடியட்டும் அப்புறம் பேசிக்கொள்ளலாம் என்றும் கூறியதாகவும் கூறப்படுகிறது. ஆகவே எடப்பாடி பழனிசாமியை எப்படியும் தங்களுடைய வலைக்கில் கொண்டு வரலாம் என்று பாரதிய ஜனதா கட்சி நினைக்கின்றது. இதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்களை திருப்திப்படுத்தும் விதமாக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் உள்ள டிடிவி தினகரன், ஓபிஎஸ் ஆகியோரை பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருந்து கலற்றிவிட பாரதிய ஜனதா கட்சி முடிவு செய்துள்ளது. சமீபத்தில் வாரணாசியில் நடைபெற்ற பிரதமர் வேட்புமனு தாக்கலின் போது கூட ஓபிஎஸ்ஐயும் டிடிவி தினகரனையும் பாரதிய ஜனதா கட்சி அழைக்கவில்லை. அன்புமணி மற்றும் ஜி.கே. வாசன் ஆகியோரை அழைத்தது. ஓபிஎஸ், டிடிவி தினகரன் ஆகியோர் அழைக்கப்படவில்லை. ஓபிஎஸ், டிடிவி தினகரன் ஆகியோர் வாரணாசிக்கு அழைக்கப்படாததற்கு காரணம் இதுதான் என்று கூறப்படுகிறது. ஆகவே எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய வீட்டில் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் ஆலோசனை செய்துள்ளனர். கூட்டணி ஆட்சி அமைப்பது சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். பாரதிய ஜனதா கட்சி தனியாக அறுதி பெரும்பான்மை கிடைக்காவிட்டால் கூட்டணி ஆட்சி அமைப்பது குறித்து அந்த கூட்டத்தில் பேசப்பட்டதாக கூறப்படுகிறது.